இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ கைஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பாய் வீட்டு பிரியாணி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆனியன் 400 grams, டொமேட்டோ 200 grams, 5 chilli, 1 lemon, 1 cup, 2 பட்டை, பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அடுத்து இஞ்சி பூண்டு அதை ரெண்டையும் எடுத்து நல்லா இடிக்கணும். அடுத்து இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ஆட் பண்ணி, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நல்லா ஸ்மெல் வர்றதுக்காக பிரியாணிக்கு நல்லா கம்ம ஸ்மெல் வரும். அடுத்து கொத்தமல்லி புதினாவும் எடுத்து வச்சுக்கிறோம். 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். 250 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுங்க. நல்ல ஆயில் கொதிச்ச பிறகு ஆனியன் போட ஆரம்பிக்கலாம். நம்ம நல்லா ப்ரௌன் ஷேட் வர்ற வரை வதக்கணும். அடுத்து உப்பு போட்டால் நல்லா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா ஈஸியாக இதாகும் பொரியும். காஷ்மீர் சில்லி கூட நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கொத்தமல்லி எல்லாத்தையும் போட போகிறோம் உள்ள. தக்காளி, மிளகாய், நம்ம இடிச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போடுறோம். நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். நல்லா ரொம்ப சாலிடாக இருக்காமல் கொஞ்சம் லிக்யூடாக பார்த்துக்கோங்க. ஒரு லெமன், கேர்டு, அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். கேர்டு யூஸ் பண்ணி பாருங்க. 1 லிட்டர் வாட்டர் ஊற்றுறோம். ஒன் கேஜி மட்டன், ஒன் கேஜி ரைஸ், அடுத்து நெய் ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா அரோமா ஸ்மெல் நல்லா வர்றதுக்காக பிரியாணியில். பனானா லீஃப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த பனானா லீஃப் உள்ள ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து அதில் வந்து நம்ம பிரியாணியில் வந்து நல்லா கிடைக்கும். ஆமாம், யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது க்ரீன் லீஃப் யூஸ் பண்ணுறதுனால. அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நமக்கு பிரியாணி பண்ண. நல்லா உதிரியாக வந்திருக்கு கைஸ் பிரியாணி. பிரியாணி ரெடி கைஸ். இதுக்கு மேலே நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம்.
காட்டுறியா? நாங்கள் இப்போ சாப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணுறோம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, கரெக்டான லெவலில் எடுத்துருக்கும். இப்போ மட்டன் சாப்பிட்டு பார்ப்போம். மட்டன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலா சூப்பராக பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. இப்போ அந்த பிரியாணியோட ஒரு சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாசாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நமக்கு வந்து தேவைப்பட்டது இந்த சாலட், அடுத்து கிரேவி, சிக்கன் கிரேவி. இது இருந்தால் தான் மொத்தமாக சாப்பிட கதையாக இருக்கும். வாங்க நம்ம மொத்தமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் கிரேவி எடுத்து வச்சாச்சு, அடுத்து நம்ம சாலட் எடுத்து வச்சாச்சு. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கணும். அடிப்பொலி கைஸ். பயங்கரமாக இருக்கும். வாவ், செம்ம ஜூஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணியை செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இதோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நல்லா டேஸ்ட்டு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாவது குறை இருந்தாலுமே இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம. தேங்க்யூ.